அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் திடீர்னு வந்து இந்த நிறுவனம் வந்து முடக்கப்பட்டது இல்லையா? இந்த நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் வழங்கிய ஒரு இறுதி தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தில் நிறைய பேர் முதலீடு செய்து நிறைய பணங்கள் வந்து இந்த நிறுவனம் வந்து மோசடி வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நிறுவனத்து மீது நிறைய புகார் மேலே புகார் வந்து குவிந்திருந்த நிலையில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்துடைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து முடக்கப்பட்டது. சில பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நிறுவனர் தலைவராக இருந்த சக்தி ஆனந்தர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டு இப்போ சிறையில் தான் வந்து இருக்கார். இருந்தாலுமே ஜாமீன் அடிப்படையில் வெளியில் இருக்கார். இருந்தாலும் இப்போ சக்தி ஆனந்தர்கள் வந்து கொடுத்த அப்டேட்டின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்திற்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் செயல்படுமா? செயல்படாதா? எப்போ இந்த மோசடி செய்த அனைத்து பணங்களும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து திரும்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்து கிடைத்திருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தை பொறுத்தவரை என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, மக்களுடைய மோசடி செய்த பணங்கள் அனைத்துமே நீங்கள் வந்து மக்களுக்கு திரும்பி கொடுத்தீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த உங்களுடைய நிறுவனம் வந்து செயல்படுறதுக்கான அனைத்து வேலைகளும் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறதாக. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மை3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் வந்து செயல்பட்டது இல்லையா? இந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மலிவான பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விற்பனை செய்து அதே மாதிரி நிறைய பொருட்களை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் அதே மாதிரி அழகான அழகு பொருட்கள் அனைத்து விதமான பொருட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முதலீடு செய்து மக்களுக்கு மலிவான பொருளை வந்து கொடுத்து வந்தாங்க. இருந்தாலும் இந்த நிறுவனத்தில் ஆப்பின் மூலமாக வரக்கூடிய விளம்பரத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 5 5 ரூ. 1000 வரைக்கும் நீங்கள் வந்து பணங்களை வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அதிரடியாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தது. இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்கள் வந்து முதலீடுகள் செய்து இந்த விளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணங்களை வந்து ஈட்டலாம் அப்படின்ற மாதிரி ஏமாற்றி நிறைய மோசடிகள் வந்து செய்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நிறுவனத்து மாரி நிறைய புகார்கள் வந்து விழுந்தது. இதன் அடிப்படையில் தான் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து முடக்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் 17 லட்சம் கோடிக்கு மேலே மோசடிகளை செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறுவனம் வந்து ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து இந்த பணங்கள்லாம் தான் மோசடி செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு ஏற்கனவே வழங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த தீர்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து இந்த பணங்களை அனைத்துமே மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த மீண்டும் ஜாமீன் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அஃபிஷியலாகவே மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் மக்கள் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த நிறுவனம் செயல்படுமா அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் மே 15 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டுகள்லாம் வந்து வரப்போகுது. என்ன அப்டேட் வந்து வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.